பக்தர்களுக்கு நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்போம் பதிவில் ஜோதிர்லிங்க ஸ்தலங்களின் மகிமையை ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்தலம் எந்த ஜோதிர் ஸ்தலம்னா, சைவர்களால் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் காசி மாநகரில் அருள் பாலிக்கும் விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையை பற்றி தான் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காசி மாநகரத்துக்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நாம் போயிட்டு வந்துடணும்னு நம்மளுடைய பாரத தேசத்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குமா. இந்த கோவிலில் போய் தரிசனம் மட்டும் சுவாமியை பண்ணிட்டு வர்றது பத்தாதான், ஒரு முக்கியமான பூஜை நடக்குமா தினமும் இந்த கோவிலில். அந்த பூஜையை இறைவன் அனுகிரகத்தால் நமக்கு வாய்ப்பு கிடைச்சி அந்த பூஜையை நாம் தரிசனம் பண்ணால் 2 மடங்கு பலன் அப்படியே உடனே டக்குன்னு நம்ம எது வேணுனாலும் நிறைவேறிடுமா. அந்த பூஜையை பற்றி நான் இந்த பதிவில் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். அதனால் மிஸ் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இந்த காசி மாநகர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட நகரம். அதுவும் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சிவபெருமானாலேயே உருவாக்கப்பட்ட நகரம். இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. வாரணாசி, மகாமயானம், ஆனந்த பவனம், அப்புறம் பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி வழங்கும் கிரகமான புதன் பகவான் இந்த காசி விஸ்வநாதரை பூஜித்ததின் பயனாக தான் நவகிரகங்களில் ஒருவராக கிரக பதவி அவருக்கு கிடைச்சுதான். ஸோ மாணவர்கள் தாங்கள் கல்வியில் சிறந்து விளங்க இங்கே விஸ்வநாதர் தரிசனம் பெற்றால் அவர்களது படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றதும் இங்கே ஐதீகம். அடுத்தது என்ன விஷயம் சொல்ல போறோம்னா, இங்கே விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் காட்சி அளிக்கிறாராம். இந்த ஊருக்கு ஆனந்த பவனம்னு அதனால தான் சொல்றாங்களாம். இந்த கோவிலில் எப்படி இருக்கார் சுவாமி? வெள்ளி தகடு பதித்த தொட்டியில தங்க ஆவுடையார் மீது இருந்து நமக்கு காட்சி தருகிறார். அம்மை விசாலாட்சிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. காசியிலிருந்து வடக்காக 30 கிலோமீட்டர் தொலைவு வரை கங்கா மாதா, கங்கை நதி ஓடுகிறதா. அதனால இங்க இந்த கங்கை நதிக்கு பேரு உத்திரவாகினி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம் நாட்டில் உள்ள முக்தி ஸ்தலங்கள்ல 7ல் காசி தலையாய முக்தி ஸ்தலமா விளங்குது. காசி ராமேஸ்வரம் யாத்திரை என்பது மிகவும் சிறப்பு மிக்க யாத்திரை. பூலோக கைலாயமான இந்த காசிக்கு நிகரான ஸ்தலம் உலகில் வேற எங்கேயுமே இல்லைன்னு அறுதியிட்டு சொல்றாங்க முன்னோர்கள். ஈசன் காக்கும் மகா மயானம் இங்கே இருப்பதால காசியில இறப்போர் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா ஜீவராசிகளின் காதலியும் உயிர் போகும்போது சிவபெருமான் ராம நாம ஜபத்தை சொல்றாராம். கூடவே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் சொல்றாராம். இதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு மகாமயானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த கங்கை நதியில நீராடினா பாவம் எல்லாம் தொலைஞ்சு போய் புண்ணியம் பெருகுகிறது அப்படின்னு சொல்லப்படுது.